மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா பிளடி பெக்கர் படத்தோட பற்றி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். என்ன தரமாக இருக்குது. ஃபிலமெண்ட் பிக்சர்ஸுங்க ஒரு அற்புதமான நல்ல பேர். ஃபிலமெண்ட் த ஐடியா. ஃபிலமெண்ட்னா என்ன, ஒரு பல்புக்குள்ளே இருக்கிற அந்த ஃபிலமெண்ட் இருந்தால் தான் அந்த பல்பு எரியும். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டுங்கிற பேர் எவ்வளோ ஆணித்தரமாக யோசிச்சிருப்பார் நம்ம நெல்சன் அண்ணன். ஸோ ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஜெயிலர் மாபெரும் வெற்றி அடைஞ்சிது அவர் கரியரில். பீஸ்ட் படம் வரும்போது எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணீங்க. ஜெயிலர் படத்தில் கொடுத்தாரு பார்த்தீங்களா கம்பேக்கு, தலைவர் வச்சு நல்லா கம்பேக் கொடுக்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம லோகேஷ் அண்ணா மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. லோகேஷ் அண்ணா விக்ரம் வெற்றி ஆனதுக்கப்புறம் ஜி ஸ்குவாடுன்னு ஆரம்பித்தார், ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷனு. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம நெல்சன் அண்ணா ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதில் வந்து நம்ம கவின் அண்ணன். ஸோ நெல்சன் அண்ணாவும் கவின் அண்ணாவும் ரொம்ப க்ளோஸு. அந்த டைமில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இவர் இருக்கும்போது, அவர் அப்போ சின்ன சின்ன ஆக்டிங்ஸ் பண்ணும்போதும் க்ளோஸு. நம்ம ரெடின் கிங்ஸ்லியானும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ ரெடின் கிங்ஸ்லியானும் நெல்சன் அண்ணனும் ரொம்ப க்ளோஸு படத்தில். அவர் தான் கொண்டு வந்தார். ரெடின் கிங்ஸ்லியான சினிமா ஃபீல்டில் கொண்டு வந்தது நெல்சன் அண்ணன் தான். ஸோ நெல்சன் அண்ணன் படத்தில் எப்போவுமே ரெடின் கிங்ஸ்லியான் இருப்பார். ஸோ அது ஐதீகமாகி போயிடுச்சு. ஸோ நெல்சன் அண்ணன் படம்னாலே ஒரு காமெடி டாக் வித் டைட்டிலோடு வரும். அதே மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க நம்ம கவின் அண்ணன். அந்த காமெடி டாக்கோட அந்த டைட்டிலு அதை பார்ப்போம் ரியாக்ஷன். ஓ கவின் அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, நெல்சன் அண்ணா உட்காந்துக்கிறாரு. ஓ ரெடின் அண்ணா இப்போ தான் வர்றாரு. என்னடா வந்துட்டு இருக்கிற, எப்போ வர சொன்னால் எப்போ வர்ற, லேட்டு ஜஸ்ட் மாதிரி. ஓ அண்ணனுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகுது ரெடின் கிங்ஸ்லியானுக்கு, கலாய்ச்சிக்கிறாங்க. ஓ சிவபாலன் இவர் தான் அந்த டேரக்டரு. இன்னும் எப்போ வர சொன்னால் எப்போ வர, புது டேரக்டராக நெல்சன் அண்ணா அசிஸ்டண்ட்டாக இருப்பார் போல. அவர் தான் அது தேர மாட்டேன். ஏ சிவபாலன் டேரக்டர் கேட்குறாரு நம்ம ரெட்டின் அண்ணன், என்னடா அப்படி உட்காந்து இவங்க கதையை பார்த்தா ஹாலிவுட் நல்லா கலாய்க்கிறாங்கப்பா. கவின் இருக்காங்களா, அவனை வச்சு பண்ணு, அவரை வச்சு தான் பண்ண போகிறான். ஸோ ப்ரொடியூசர் நெல்சன் அண்ணா அதுக்கு ஒரு கலாய். ஓகே ஓகே. ஏய் பக்கத்தே ப்ரொடியூசர் வச்சு வெளில போய் தெரியா, நீ தெரியல கோச்சிக்காது. நான் ஏன் கோச்சிக்கிறேன், அவன் எல்லாம் எங்கன்னா பண்ணுறேன், நான் கோத்து விட்றியா. நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவான், நானே பையன் தான். இது அப்பாவுக்கு 40 வயசு, பையனுக்கு 50 வயசா. நீ பண்ணியா, நானே உன் பையன்தான். அப்பாவுக்கு 40 வயசு, பிள்ளைக்கு 50 வயசா. அதான் பேசணும், பேசாதையா, லுக் மாட்ட சொல்லியா தடா, லுக் மாட்ட சொன்னான் பயங்கரமா இருக்குது. கவின் அண்ணா கூப்பிட்டு போய் இப்போ அந்த டீ வாங்கிட்டு சொல்கிறாப்புல. போயிட்டு வாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் அமுச்சு விட்டீங்க, ப்ரொடியூசர் கொஞ்சமாக தான் இறங்கணும். லுக்கு மாற்றி கூட்டணும். போ கவினே பக்காவா. ரெடின் அண்ணா வேற லெவல் காமெடி. ஓ காஸ்டியூம் டிசைனர்லாம் போகுது, ட்ரெஸ்ஸு உள்ளெல்லாம் போகுது. ரெடினே ரயில் கல்யாணம் மாதிரி போகிறானுங்க. லுக் டெஸ்ட் நான் சும்மா சினிமாவில் போனால் எல்லாம் கற்றுக்கணும். இன்னும் செலவு பண்ணுறானு எதுக்காக எடுத்துக்கிறானு. காஸ்டியூம் டிசைனர் கேரளாலேருந்து வந்துக்கிறாங்களா, மேக்கப் டிசைனர் மும்பைலேருந்து வந்துக்கிறாங்களா, ப்ரொடியூசர் மட்டும் ஆதரவு போட்டியா போடா. ஏய் நெல்சன் அண்ணன் காலைல கவின் அண்ணன் விழுவாரு. இங்கே விழ ஆரம்பிச்சிட்டேன். வேறு கால் டே ரெடின்னு என்ன சொல்வார், டே உயிரை குத்து உனக்காக பேசினா அவன் காலில் உள்ளிறியாடா. என்னடா ரெடியா, 5 minutes. ஓ கெட்டப் வருது, காஸ்டியூம் இவ்வளோ நேரம் என்னையா இருக்கு. ஜிவானி ரன்பீர் கபூர் மாதிரி வரணுமா, எப்படி லாக்கலாகிறாங்க சில ஷாருக் கான் பார்த்தானா. ரெடியாட்டா ப்ரொடியூசரே எங்க போற, கண்ணை மூடிட்டாங்க. சர்ப்ரைஸ் கண்ணாடி விட்டாங்க. ஏய் ரெட்டின்னு அவனை பொம்பளை கெட்டப்ல கூட பார்த்தாச்சு, ஸ்டார் படத்துல டான்ஸ்ல சொல்றாரு. பொம்பளை கெட்டப்ல கூட பார்த்தாச்சு. இன்னும் அம்மனை கட்ட போட்டாதான் எப்படி வர போறான்.
அப்படியே புச்ச ஓடிடுறியா டேய் டேய் இதான் லுக்கா Filament Pictures வாவ் BGM டோனே நல்லா இருக்கு நெல்சன் அண்ணா ப்ரொடியூஸ் பண்றாரு கவின் ஸ்டாரிங் வேற லெவல்ல இருக்கு படத்துல என்னமோ கதை இருக்கும் Bloody Beggar கத்த கவின் அண்ணன் அடுத்த ஃபியூச்சர் நல்ல ஆக்டர் இருக்கு Bloody Beggar சத்தமே வரக்கூடாது Bloody Beggar ரைட் அண்ட் டைரக்ட் பை சிவபாலன் முத்துக்குமார் தரமா இருக்குது ரெடின் கிங்ஸ்ல செம காமெடி இந்த வீடியோவில் Bloody Beggar இப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இன்னும் யாரும் மியூசிக் டேரக்டர்லாம் இல்லை ரெடின் இந்த கவினை பற்றி என்ன உங்களுக்கு இவ பேசுறாங்க பாரு ரெடினே கவினை பற்றி உனக்கு என்ன தோணுது யங் ஹேண்ட்ஸம் அண்ட் சாக்லேட் ரொமான்டிக் பாய் அப்படித்தானே தோணுது மொட்டைக்கு பார்த்தீங்களா எப்படி நந்தன சிங்கல்ல பிச்சை எடுக்கிறாங்க தாட் ப்ராசஸ் புதுசா இல்லை உன் தாட் ப்ராசஸ் புதுசா இருக்குது விக்கு மேக செட்ல எத்தேங்கடா நந்தன சிக்னல்ல பிச்சை எடுக்கிறாங்க அந்த விக்கி மேக்கப் காஸ்டியூம் எல்லாம் முன்னாடி வைக்கடா ஏன் ஒரு வாரம் பரவாயில்ல கொஞ்சம் ஒரு உனக்கு தேவைப்பட்டா ரெட்டினா தான் பயங்கரமா டேரக்டரே கலாய்க்கிறாரு அப்பா வேற லெவல்ரா செம்மனுங்க சத்தியமா படம் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லுக் செம்மையா இருக்கு வர பார்ப்போம் பாய்